ஃப்ரெண்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா திருக்க மீன் வந்து 3 மீன் வாங்கிட்டு வந்தேன். திருக்க மீன் குழம்பு வச்சுட்டு மீதி இருக்கிற மீனை வந்து புட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். ஆமாங்க, சொரா மீனில் நம்ம புட்டு வைப்போம்ல, அதே மாதிரி வந்து திருக்க மீனையும் புட்டு செய்யலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். திருக்க மீன் வால் பாருங்கள் எவ்வளோ பெருசாகுது. வால் கட் பண்ணி போட்டுடணும். திருக்க மீன் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி, கட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனால் வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன், க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா தோசை சுட்டுட்டு திருக்க மீன் குழம்பு வச்சுருந்தாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. தோசைக்கு எப்போவுமே மீன் குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். இன்றைக்கி நம்ம வீட்டில் சுட சுட திருக்க மீன் குழம்பு தோசை காம்பினேஷன் யாருக்கு பிடிக்கும்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மீதி இந்த மீன் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம். காலையில் வந்து திருக்க மீன் புட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம். திருக்க மீன் புட்டு செஞ்சுட்டு சாதம் வடிக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சிட்டேன். நைட்டுக்கு நம்ம வீட்டில் டிஃபன் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு தோசை.